உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு நண்பா, உனக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் இருந்துச்சு. நீயே வரல. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இவன் வேற ஏதோ ஃபீல்ல இருக்கான். என்னாச்சு இவனுக்கு? நண்பா நண்பா நண்பா, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன நடந்துச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் எங்க ஒரு மாதிரி இருக்கேன்? நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன். இல்ல நண்பா, வேற ஏதோ புது உலகத்துல இருக்கிற மாதிரி தனக்கு தானே சிரிச்சுக்கிற, வித்தியாசமா ஃபீல் பண்ற. புரியலையே நண்பா. நீ இங்க இருக்க, ஆனா உன் மனசு எங்கேயோ இருக்க. என்ன மேட்ரு? என்ன மனச நானும் என் கூட வச்சுக்கணும்னு தான் ட்ரை பண்றேன். ஆனா அது எங்கெங்க போகுதுடா. நீயா இப்படி பேசுற? இப்படிலாம் நீ பேசி நான் கேட்டதே இல்லையா நண்பா. நீ இந்த அளவுக்கு ஃபீல் பண்ற மாதிரி என்ன நடந்துச்சு சொல்லு. சிரிக்கிறேன் என்ன? என்ன பார்த்தா ஏதாவது நடந்த மாதிரி தெரியுதா? அப்பட்டமா தெரியுது நண்பா. நீ இன்னைக்கு வேற மாதிரி இருக்க. சரி, இதுக்கு என்ன காரணம் சொல்லு. காரணம் இருக்கு. என்ன 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 என்ன? டேய், எதுக்குடா எத்தனை என்ன? எல்லாம் ஒரு ஆர்வம் தான் நண்பா. சொல்லு நண்பா. மது. மது மது என்ன? மது என்ன? கட்டி பிடிச்சிட்டாடா நண்பா. நண்பா, ஃபீலிங்ஸ் அப்ப இதுதானா? நான் ஒரு லூசு, இது தெரியாம இருக்கேன் பாரு. சூப்பர் சூப்பர். ஆனா நினைச்சேன் இப்படிதான் நடந்திருக்கணும்னு. அதான் நண்பா, வாயில வார்த்தையே வரல, கண்ணு ஏதோ தேடுது, சாப்பாடு இறங்கல. நண்பா, இப்பதான் ஃபர்ஸ்ட் கியரு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்னு அப்படி பறந்து போயிட்டே இரு. டேய் போட. அவ ஏதோ ஒரு ஃபீல்ல என்ன கட்டி பிடிச்சான்னு சொல்றேன், நீ என்னமோ அடிக்கிட்டே போற. என்ன ஃபீல்ல கட்டி பிடிச்சா என்ன நண்பா? கட்டி பிடிச்சாங்கல்ல, அவ்வளவுதான். உனக்கு லவ் பண்ணவே தெரியல நண்பா, ஆனா சிஸ்டர் வேற லெவல்ல இருக்காங்க. ஆமா. இத பாரு நண்பா, லைஃப்லயே முதல்ல உனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. அதனால கொஞ்ச நாள் நீ ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது. ஓகே? என்ன? ஆக்சுவலா நீ ஒரு மாசம் லீவ் போட்டு சிஸ்டரை லவ் பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா? அதுதான் நீ பண்ண வேண்டிய ஒரே காரியம். இதுதான் ப்ரொசீஜர் ஆஃப் லவ். என்ன? லவ்வுக்கு ப்ரொசீஜரா? டேய், யார்கிட்டடா கதை? நண்பா, நீ லவ்ல எல்கேஜி, நான் PhD. நான் சொல்றபடி செய், எல்லாமே கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். என்ன பண்ணணும்? நீ நாளையில இருந்து ஆபீஸ்க்கு வர வேணாம். ஆபீஸ் வேலையை நான் பாத்துக்கிறேன், வீட்டு வேலையை நீ பாரு. நண்பா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கணும். ஸ்டெப்பா? என்ன ஸ்டெப்? ஐயோ, அது இப்போ அவங்க பங்குக்கு அவங்க ஹக் பண்ணிட்டாங்க, உன் பங்குக்கு நீ கிஸ் ஆவது பண்ணணும்ல. ஏய், கிஸ்ஸா? டேய், கூச்சமே இல்லாம ஏன்டா இப்படி அசிங்கமா பேசுற? டேய், அவ என்ன கட்டி பிடிச்சா, அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. அதுக்காக ஆபீஸ் லீவ் போட்டுட்டு வீட்லயே உட்கார்ந்தா எப்படிடா? டேய் நண்பா, நீ இப்ப ஆபீஸ்க்கு வந்தா இந்த மாதிரி வித்தியாசமான அனுபவம்லாம் நீ லைஃப்ல பார்க்க முடியாது நண்பா. டேய், நான் எப்படிடா ஆபீஸ்க்கு போகாம இருக்கிறது? ஏகப்பட்ட மீட்டிங் இருக்கு, வீடியோ கான்ஃபரன்ஸ் வேற இருக்கு. விளையாடுறியா நீ? நான் நிச்சயமா ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும். டேய், நீ ஆபீஸ் பக்கம் வந்து பாரு, கையை காலெல்லாம் உடைச்சிடுவேன். இந்த பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சிஸ்டரை வீட்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பி, அது மட்டும் தான் வேலை. புரியுதா? ஏபிசி நீ வாசி, எல்லாம் உன் கை ராசி. சோ யோசி 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 யோசி. மது என்ன ஹக் பண்ணிருக்கா? இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறதா? சந்தோஷ் சொன்னதுதான் கரெக்ட்.
இன்னைக்கு ஒரு டிராமாவை போட்டுற வேண்டியதுதான். கௌதம் கௌதம் சொல்லுங்க. டைம் ஆயிடுச்சு பாருங்க, எழுந்துறீங்க. எந்திரிங்க, ஆபீஸ் போகணும்ல. என்னால முடியல, ஒரே காய்ச்சலா இருக்குங்க. ஏங்க என்னாச்சு? என்ன பண்ணுது? ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருக்குங்க. என்னங்க இது? நைட் வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு? ஏங்க, காய்ச்சல்னா திடீர்னு தான் வரும், அதை நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே வரும். என்னங்க நீங்க? இருங்க, நான் செக் பண்றேன். என்னங்க, டெம்பரேச்சரே இல்ல, வழக்கத்தை விட கம்மியா இருக்கு. என்னங்க, குளிர்ல நடுங்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம காய்ச்சலே இல்லைங்கிறீங்க. இது உள்காய்ச்சலுங்க, அதான் உங்களுக்கு தெரியல. சரி இருங்க, நான் ஏதாவது டேப்லெட் எடுத்துட்டு வரேன். காய்ச்சல்னா 1/2 மணி நேரத்துல சரியாயிடும். நிறைய நாள் லீவ் போடணும்னா பெருசா ஏதாவது செய்யணும். செஞ்சிருவோம். ஐயோ! என்னாச்சுங்க? கால் வழுக்கி கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ! சரி வாங்க, எந்திரிங்க, வாங்க. முடியலங்க, ரொம்ப வலிக்குது. சரி இருங்க, ஆயின்மெண்ட் இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். அப்பாடா, ஒரு மாதிரி பெரிய பிளானா போட்டு சக்சஸ் பண்ணிட்டோம். இனிமே மது கூடவே இருக்கலாம். சூப்பர். அம்மா, ரொம்ப வலிக்குதா? அங்க இன்னுமா? நண்பா, டாக்டர் வந்தாச்சு. குட் மார்னிங். டாக்டரா? இவரை யாரா வர சொன்னது? இவர்தான் வர சொன்னாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.